சிஎஸ்கே உங்ககிட்ட இவ்வளோ குவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலடா. ஜேமி ஓட்டனோட ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு தான் ஜேமி ஓட்டன் வந்து யூகேக்கு போயிருக்காரு அசஸ்மெண்ட்காகன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடானா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேமி ஓட்டனோட ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நன் அதர் தேன் டியான் ஃபாரஸ்டர். சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஆல்ரவுண்டர். நீங்கள் ஜேஎஸ்கே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் நம்மளுடைய இன்னொரு ஃப்ரான்ச்சைஸிக்காக இவர் ப்ளே பண்ணியிருந்தார் இந்த வருடம். இப்போ சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ டியான் ஃபாரஸ்டர் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் எப்போ டியான் ஃபாரஸ்டர் சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ண போறாருங்கிறத பத்தியுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் டே. அதனால மேட்ச் டேல நடக்க போற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியுமே பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பங்காளிஸ் பண்ண உதவியை பத்தி பேசாம நம்மளால கடந்து போக முடியாது இல்லையா? பிகாஸ் நேற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 5 தொடர் தோல்வி காரணமாக அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் அப்படி டவுன் ஆகி இருக்கு. சிஎஸ்கே ஒன்றும் பண்ண வேணாம். இன்னைக்கு ஜஸ்ட் வின் பண்ணா மட்டும் போறோம், நம்ம டாப் 4க்கு போயிடலாம். பட் இன்னொரு சினாரியோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேர்ட் பொசிஷனுக்கு இன்னைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சிஎஸ்கே இன்னைக்கு வந்து 32 ரன்ஸ் மார்ஜின்ல வந்து வின் பண்ணி ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்க டார்கெட்டை வந்து 16 ஆர் ஃபியூவர் ஓவர்ஸ்ல சேஸ் டவுன் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணீங்கன்னா சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் விட பெட்டரான என்ஆர்ஆருக்கு போவாங்க. ஸோ கண்டிப்பா தேர்ட் பொசிஷனுக்கு நம்மளால போக முடியும். இப்போ அசியூமிங் எல்எஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 170 ஸ்கோர் பண்றாங்கன்னா அதை சிஎஸ்கே 16 ஆர் ஃபியூவர் ஓவர்ஸ்ல சேஸ் டவுன் பண்ணணும். லக்னோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166 இருந்திருக்கு. ஸோ மேபி லக்னோ வந்து 170 ஸ்கோர் பண்றாங்கன்னா அதை சிஎஸ்கே வந்து 16 ஓவர்ஸ்ல சேஸ் டவுன் பண்றாங்கன்னா கண்டிப்பா நம்மளால தேர்ட் பொசிஷனுக்கே போக முடியும். ஆக்சுவலி மைக்கேல் அசிஸ் சொன்ன மாதிரி தான் என்ஆர்ஆர்லாம் முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் வின் பண்ணாலே போறோம். சிஎஸ்கே நீங்க 4க்கு போயிருவாங்க. இந்தியா ஏ டீம் வர ஜூன் மந்த்ல ஒரு ட்ரை சீரிஸ் ப்ளே பண்றதா இருக்காங்க இன் ஸ்ரீலங்கா. இந்தியா ஏ, ஸ்ரீலங்கா ஏ அண்ட் ஆப்கானிஸ்தான் ஏ, இந்த 3 டீம்ஸ் தான் இந்த சீரிஸ்ல ஃபீச்சர் ஆக போறாங்க. இப்போ இந்தியா ஏ ஓட ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க பிசிஐ. ஐபிஎல் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற யங் டேலண்ட்ஸை இந்த ஸ்குவாட் இப்போ பிசிஐ செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அன்ஷுல் கம்போஜ் ஹஸ் பீன் செலக்டட். பஞ்சாப் கிங்ஸோட 2 ஓப்பனர்ஸ் பிரியான் ஷாரியா அண்ட் பிரப் சிம்ரன் சிங் இவங்க 2 பேருமே இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இப்போ ஆரஞ்ச் கேப்ல செகண்ட்ல இருக்கக்கூடிய சாய் சுதர்ஷனை இந்த ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணாதது தான். இவன் தான் சிஎஸ்கே இவ்வளவு இன்ஜுரி செட்பேக் அப்புறமாவும் சிஎஸ்கே பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல வெல் அண்ட் ட்ரூலி அலைவா இருக்காங்கன்னா அது கண்டிப்பா வந்து சிஎஸ்கே நம்ம பாராட்டி ஆகணும். அண்ட் ஃபிளமிங்குமே ஃபைனலி கரெக்டாக பேசியிருக்காருன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த மனுஷன் பேசுறது பாதிரியும் பிடிக்காது. பட் இந்த டைம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எதனால இந்த இன்ஜுரிஸ் நடக்குதுன்னு. சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஃபிளமிங் இதெல்லாம் பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட்ல இது உங்களால பார்த்துக்க முடியும். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நாங்க எந்த பிளேஸ் மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் போடல, இந்த பிளேஸ்லாம் ரொம்ப அதிகமாக கிரிக்கெட் ப்ளே பண்றதுனால இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ்னு ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பிளேஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 4 or 5 லீக்ஸ்னு இஷ்டத்துக்கு ப்ளே பண்றாங்க ஒரு வருஷத்துல. அப்போ கண்டிப்பா உங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்கும். உங்க பாடி டீஹைட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இந்த மாதிரி சொல்றதுனால நாங்க இதுல இருந்து கடந்து போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா இதை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்குமே தெரியுது இன்ஜுரிஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னு. ஸோ எங்ககிட்ட நிறைய ப்ரொஃபஷனலான ஸ்டாஃப் இருக்காங்க. அதனால அந்த ஏரியா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம்னு ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. அண்ட் ஓட்டனோட ஆப்சன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எஸ், அதுக்குமே ஒரு வழி கண்டிப்பா கண்டுபிடிப்போம். எங்க பிளேயர்ஸோட மென்டாலிட்டியுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. யாராவது ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். பிரவுஸ் அண்ட் டூபே அவங்க வந்து லாங் டியூல இருக்காங்க. அதாவது அவங்க இப்போ வரைக்கும் வந்து ஃபயர் ஆகல. ஸோ அவங்களோட டைமா இது இருக்கலாம். ஸோ வி ஆர் ஹோப்ஃபுல் தட் இந்த 2 பிளேயர்ஸுமே அவங்க ஃபுல் எபிலிட்டிக்கு ப்ளே பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை நல்லா ஃபினிஷ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காரு. லக்னோவில் நம்ம மேக்னீல் வரனா அவரோட டே 1 ப்ராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டியில் இருக்கு. ஸோ லெட்ஸ் see whether மேக்னீல் வரனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை லிவ் அப் பண்றாரான்னு. இன்னைக்கு எல்எஸ்ஜி அண்ட் சிஎஸ்கேல பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது. சிஎஸ்கேல ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் ஜேமி ஓட்டனுக்கு பதிலாக. பட் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்ல அவங்க எந்த லெவலோட போனாங்களோ அந்த லெவலில் தான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணுவாங்க. மேபி ஒன் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். மோசின் கான் வந்து இன்ஜுரியில் இருக்காருன்ற மாதிரி கிரிக்பாஸ் அவங்களோட ப்ரிவியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவருக்கு பதிலாக ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓட்டனுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் இன்னைக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து பிச் நம்பர் 4ல நடக்க போகிறது. லக்னோவில் மேட்ச் நடக்கிறது. ஓகேங்களா? இந்த பிச் நம்பர் 4ல தான் எல்எஸ்ஜி ப்ரீவியஸாக ப்ளே பண்ணப்போ டிசிக்கு அகேன்ஸ்டாக 141க்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அதை டிசி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த சேஸ் டவுன் பண்ணாங்க. தென் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணப்போ 156 சேஸ் டவுன் பண்ணுறப்போ 119க்கு ஆல் அவுட் ஆனாங்க. எல்எஸ்ஜி அவங்களே அவங்களுக்கு சூனியை வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பார்க்க முடியுது. அப்படியே இப்போ சிஎஸ்கே நியூ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் விஷயத்துக்கு வந்தா சிஎஸ்கே டியான் ஃபாரஸ்டரை இன் பிளேஸ் ஆஃப் ஜேமி ஓட்டன் சைன் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஓட்டன் இந்த சீசனில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மேஜர் மிஸ்ஸாக இருக்க போறாரு. இப்போ அவருக்கு பதிலாக வந்திருக்கிற இந்த டியான் ஃபாரஸ்டர் யாருன்னு தானே கேட்பீங்க. ஃபாரஸ்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவர் வந்து 75 lakhs இப்போ சிஎஸ்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டோட ஒரு யங் ரைசிங் ஸ்டார்னே இவர் சொல்லலாம். 25 வயசு தான் ஆகுது. மார்ச் மாசத்துல நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ண T20 சீரிஸ்ல தான் ஹி மேட் இஸ் இன்டர்நேஷனல் டெபியூ. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து PSL 2026 சீசன்லையுமே ப்ளே பண்ணாரு ராவல் பிந்திஸ்க்காக. பட் சிஎஸ்கே இம்ப்ரெஸ் ஆகினது அவரோட SA20 பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து தான். பிகாஸ் JSKக்காக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். SA20 எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா 8 இன்னிங்ஸ்ல 175 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 165. அதிகமான மேட்சஸ்ல அவருக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. பிகாஸ் லோவர் ஆர்டர் ஹிட்டராக இருக்கிறதுனால. அண்ட் ஒரு மேட்ச்ல வந்து 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அகேன்ஸ்ட்
வைஸ் எம்ஐ கேப்டன். அந்த மேட்ச்ல வந்து ஜேஎஸ்கே அன்பார்ச்சுனேட்டா லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த மேட்ச்ல ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்சாரு. லோன் வாரியரா ஃபைட் பண்ணியிருப்பாரு. மேபி அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிருந்தா அந்த மேட்சை கண்டிப்பா ஜேஎஸ்கே வின் பண்ணியிருக்க முடியும். PSL 2006 சீசன்ல ராவல் பிந்தியஸ்க்காக 132 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் 6 மேட்சஸ். ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து நல்லா இருந்திருக்கு 171. ஃபாரஸ்டரோட மெயின் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி ரிலேஸ் ஆன் ஹிஸ் பேட்டிங். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருசா மேட்ச்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கல. ஏன்னா SA20 வந்து வெறும் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு ஹோல் சீசன்ல. PSLலையுமே அரௌண்ட் 6 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருக்காரு அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ் பவுலிங்ல சாம்பிள் சைஸ் கம்மின்றதுனால பெருசா அவரை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. நிறைய ஃபேன்ஸுக்கு என்ன சந்தேகம்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி பிளேயர்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஐபிஎலுக்கு இஸ் ரெடியா அப்படின்னு கேட்கறாங்க. ஈவன் ஜேமி ஓடன் கிட்டயுமே இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அவர் ரீடைன் ஆனப்பே நிறைய ஃபேன்ஸுக்கு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஹி ஷோட் அஸ் அவரால் எப்படி ப்ளே பண்ண முடியும்னு. அதே மாதிரி டியான் ஃபாரஸ்டராலையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. லெட்ஸ் சி அவர் எப்படி ப்ளே பண்றாருன்னு பார்ப்போம். அண்ட் ESPNல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டியான் ஃபாரஸ்டர் இன்னைக்கு மேட்ச்க்கு அவைலபிள் கிடையாதுன்னு. ஸோ LSG மேட்ச் அவர் வந்து ப்ளே பண்ண போகிறது கிடையாது. இப்போதான் இஸ் ஃப்ளைங் டு இந்தியா நினைக்கிறேன். மேபி சிஎஸ்கேட கேப்பை டேரக்டா சேப்பாக்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து SRH கைஸா ப்ளே பண்றாங்க இல்லையா, அந்த மேட்ச்க்கு ஃபாரஸ்டர் செலக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பாரு. ஓவர்டன் மாதிரி ஃபாரஸ்டரால 4 ஓவர்ஸ்லாம் பவுல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு மேட்ச்ல ஒரு 1 or 2 ஓவர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதனால ஃபாரஸ்டரை பவுலிங்ல அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சாலிட் டேலண்ட் இவர். தென் இந்த வருஷம் நடக்க போகிற வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் டியான் ஃபாரஸ்டர் கென்ட் ஸ்பிரிட் ஃபைஸ் அப்படிங்கிற டீமுக்காக ப்ளே பண்ண போறாரு. ஸோ அந்த கென்ட்டோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஐபிஎல் மாதிரி குளோபலி ரெகக்னைஸ் T20 காம்படிஷன்ல டியான் ஃபாரஸ்டருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கேட ஐபிஎல் சீசன் கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறமா அவர் கென்ட் டீமோட ஜாயின் பண்ணுவாரு. ஆக்சுவலி டியான் ஃபாரஸ்டர் கென்ட்டோட கான்ட்ராக்ட் தான் முதல்ல சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் வைட்டாலிட்டி பிளாஸ்ட் வந்து வர May 22 ஸ்டார்ட் ஆகுது போல. ஸோ அந்த லீக் தான் ப்ளே பண்ணுறதா இருந்திருக்காரு. பட் அவருக்கு சடனாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறமா அவர் கென்ட்ல வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காரு போல. அவங்கள வந்து ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனால தான் இப்போ சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேட லோவர் ஆர்டர் இந்த சீசனில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணல. ஸோ மேபி ஃபாரஸ்டர் அந்த ஒரு ஜாபை பண்ணுறதுக்காக தான் சைன் பண்ணியிருக்காங்க போல. இன்னைக்கு மேட்ச்லேயே நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். வெதர் ஸ்பென்சர் ஜான்சனை May 18 அன்னைக்கு SRH மேட்ச்லையும் கண்டினியூ பண்ண வைக்கணுமா, ஆர்எஸ் அந்த மேட்ச்சுக்கு டியான் ஃபாரஸ்டரை 11ல இன்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டியான் ஃபாரஸ்டரோட சைனிங்கை பற்றி? இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.